வணக்கம் நேயர்களே. தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலின் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை உற்சாகமாக வரவேற்கிறோம். போன தொகுப்புல நாம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா நினைவிருக்கும். ஆமா, அண்ணன் அனந்தாவும் தங்கை நளினியும் நம்மள அந்த அத்தியாயத்துல வரவேற்றாங்க. சரியா சொன்னீங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே எப்படி இறைவனை காண முடியும், அப்புறம் துறவறமும் காதலும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு முரண்படாது அப்படிங்கிற அந்த அன்பின் தத்துவத்தை நம்ம பார்த்தோம். ம் அது ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு பகுதி. ஆனா இன்னைக்கு நாம பேச போறது யோகானந்தரோட போதனைகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு மைய பகுதிக்குள்ள நுழைய போறோம். அதாவது யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட 26வது அத்தியாயமான கிரியா யோக விஞ்ஞானம். சாதாரணமா ஆன்மீகம் அப்படின்னாலே கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல மிதக்கிறதுன்னு ஒரு பொதுவான எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த எண்ணத்தை இந்த அத்தியாயம் சுக்கு நூறா உடைக்க போகுது. ஆமா, ஏன்னா இது வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒரு சடங்கு கிடையாது. இது ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது சம்பந்தப்பட்ட ஒரு துல்லியமான உடலியல் மற்றும் உயிரியல் விஞ்ஞானம். இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இத ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவோ அல்லது வழக்கமான சடங்காகவோ பார்க்கக்கூடாது. முற்றிலும் உடலியல் சார்ந்த ஒரு தொழில்நுட்பமா இதை நீங்க பார்க்கணும். தொழில்நுட்பமா? ஆன்மீகத்துல தொழில்நுட்பம்னு சொல்றது கொஞ்சம் புதுசா இருக்கே. ஆமாங்க. முதல்ல கிரியா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையை எடுத்துக்குவோம். இதோட வேர்ச்சொல் கிரி, அதாவது செயல் செய்வது அப்படின்னு அர்த்தம். ஓ, நாம அடிக்கடி பயன்படுத்துற கர்மா அப்படிங்கிற வார்த்தையும் இதே வேர்ச்சொல்ல இருந்து தான் வருதா? மிக சரியா சொன்னீங்க. அதே வேர்ச்சொல் தான். ஆக கிரியா யோகம் அப்படிங்கிறது அடிப்படையில் என்ன செய்யுதுன்னா, நமது ரத்தத்தில் உள்ள கார்பனை அகற்றிவிட்டு மூளைக்கும் முதுகுத்தண்டின் மையங்களுக்கும் ஆக்சிஜன் மூலமா ஒரு பெரிய புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு எளிய செயல்முறை. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத கேட்டா ரத்தத்துல ஆக்சிஜனை அதிகரிப்பது அப்படின்னா இது வெறும் மூச்சு பயிற்சி தானே? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இது சாதாரண மூச்சு பயிற்சி இல்ல. நேயர்களுக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கும். அதாவது நாம தினமும் காலையில ஆழமா மூச்சு விடுறோம், அல்லது ஓட்ட பயிற்சி செய்யும்போது வேகமா மூச்சு வாங்குறோம் இல்லையா? அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? நான் வேகமா மூச்சு விட்டா என் உடலிலும் ஆக்சிஜன் அதிகரிக்குமே. இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆழமாக சுவாசிப்பது அல்லது வேகமா மூச்சு விடுவது அப்படிங்கிறது நுரையீரலுக்கு அதிக காற்றை கொண்டு செல்லும். அது தற்காலிகமா ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும், அவ்வளவுதான். அப்போ அது உடலோட செல்களை முழுமையா மாற்றி விடாதா? கண்டிப்பா மாத்தாது. இப்ப சாதாரண மனிதர்களாகிய நாம மூச்சின் கட்டாயத்துக்கு அடிமையா இருக்கும். இதயம் தொடர்ந்து துடிப்பதற்கும் உடல் இயங்குவதற்கும் நாம ஓய்வில்லாமல் சுவாசித்தே ஆகணும். ஆமா, மூச்சு நின்னா உயிர் போயிடுமே. ஆனா கிரியா யோகத்தோட நுட்பம் என்னவென்றால், அது சுவாசத்தை ஒரு மனோசக்தியாகவே மாற்றிடுது. அதிகப்படியான பிராணவாயுவை உள்வாங்கி அந்த அணுக்களை நேரடியாக உயிரோட்டமா உருமாற்றி மூளைக்கும் முதுகுத்தண்டிற்கும் அனுப்புது. உயிரோட்டமாக உருமாற்றுவது என்றால் என்ன? ஆக்சிஜன் எப்படி உடனே உயிரோட்டமாக மாறும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது, நமது உடல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதால் செல்கள் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அழிவால் உருவாகும் அசுத்த ரத்தத்தை சுத்திகரிக்கவே இதயம் தொடர்ந்து வேலை செய்யுது. அதனாலதான் நம்ம மூச்சு விடுகிறோம். சரி. கிரியா யோகி என்ன செய்கிறார் என்றால், ரத்தத்துல கார்பன் சேர்வதையே தடுத்து நிறுத்துகிறார். இதனால என்ன ஆகுதுன்னா, இதயம் அந்த அசுத்த ரத்தத்தை பம்ப் செய்ய வேண்டிய அவசியமே அங்கு இல்லாமல் போகுது. அட, ஆச்சரியமா இருக்கே. அப்போ உடலுக்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்குது? உடலோட செல்கள் நேரடியாக பிராணசக்தியால் ரீசார்ஜ் செய்யப்படுது. இதனால உடலின் திசுக்கள் அழிவது முற்றிலுமாக தடுக்கப்படுது. அப்போ இத இப்படி சொல்லலாமா? இது நமது உடலை ரீசார்ஜ் செய்யும் ஒரு பேட்டரி சார்ஜர் போல செயல்படுகிறது. அதாவது உடல் இயங்குவதால் ஏற்படும் தேய்மானத்தை நாமே ஒரு உடலியல் ரீசெட் பட்டன் மூலமா அழுத்தி நிறுத்துவது போல. அந்த ரீசெட் பட்டன் ஒப்புமை மிக கச்சிதமானதுங்க. இங்க பலரும் யோகம் என்றால் மூச்சை பலவந்தமாக அடக்குவது அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, மூச்சடக்கி செய்வதுதான் யோகம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மூச்சை அப்படி நிறுத்தி வைப்பது ரொம்ப துன்பகரமானது. அது உடலுக்கு பெரிய கேடு விளைவிக்கும். கிரியா யோகம் மூச்சை திணற வைக்கும் பயிற்சி கிடையவே கிடையாது. ஓ, அப்போ இது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, இது ஆரம்பத்திலிருந்தே உடலுக்கு அமைதியையும் முதுகுத்தண்டில் ஒருவித இதமான புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடியது. பிராண மற்றும் அபான வாயுக்களை சமணப்படுத்தி மூச்சு ஓட்டத்தின் தேவையை தானாகவே சாந்தப்படுத்திடும். உயிரோட்டத்தை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு அறிவியல் பூர்வமான முறை இது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மூச்சை கட்டுப்படுத்துவதன் உடலியல் நன்மைகளை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது.
இது எப்படி மனிதனின் ஆயுள், பரிணாம வளர்ச்சி மற்றும் காலத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான கருத்துக்கு நம்ம இப்ப நகரலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உணர்வு நிலைக்கும் மூச்சின் வேகத்திற்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. ஆமா, நான் கூட கவனிச்சிருக்கேன். நமக்கு கோபமாகவோ அல்லது பயமாகவோ இருக்கும்போது நம் மூச்சு தானாவே வேகமாகுது. ஆனா ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்த கவனிக்கும்போது மூச்சு மெதுவாகுது. இதையே விலங்குகளின் உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். உணர்வு நிலைக்கும் சுவாசத்தின் வேகத்திற்கும் உள்ள இந்த தொடர்பு தான் பரிணாம வளர்ச்சியோட திறவுகோல். விலங்குகள் உலகத்துல இதற்கான உதாரணம் இருக்கா? ஆமா, அமைதியற்று இருக்கும் ஒரு குரங்கு நிமிடத்திற்கு சராசரியாக 32 முறை சுவாசிக்குது. அதோட மனம் எப்பவுமே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் நாம எவ்ளோ முறை சுவாசிக்கிறோம்? மனிதன் சராசரியாக 18 முறை சுவாசிக்கிறான். ஆனா அதே சமயம் 300 வருஷங்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு ராட்சச ஆமை நிமிடத்திற்கு வெறும் 4 முறை மட்டுமே சுவாசிக்குது. நிஜமாவா? நிமிடத்திற்கு 4 முறைதானா? ஆமா, மூச்சின் வேகம் குறைய குறைய ஆயுள் பல மடங்கு கூடுது. உணர்வு நிலையும் ஆழமாகுது. மூச்சின் இடையறாத தேவையை சாந்தப்படுத்தி அந்த உயிர் சக்திய உயர்ந்த நிலைகளில் இயங்கச் செய்வதுதான் கிரியா யோகத்தின் மைய கருத்து. மூச்சு குறையும் போது ஆயுள் கூடுகிறது அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது நமது மூல நூல்ல கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கணக்கீடு எனக்கு நினைவுக்கு வருது. அது நேயர்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எந்த கணக்கிட்ட சொல்றீங்க? அதாவது, ஒரு மனிதன் இயற்கையாக தனது ஆத்ம நிலையில் ஒரு படி மேலே செல்ல 1 வருடம் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு யோகி தன்னுடைய முதுகுத்தண்டை சுற்றி அரை நிமிடம் செய்யும் கிரியா பயிற்சி அந்த 1 வருட இயற்கையான ஆத்ம முன்னேற்றத்திற்கு சமம் என்று புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா சொல்லிங்க. இதை உயிரியல் ரீதியாக எப்படி புரிந்து கொள்வது? அரை நிமிஷம்ங்கிறது 1 வருஷத்துக்கு எப்படி சமமாகும்? மனிதனின் சூட்சும அமைப்பு 12 ராசிகள் மற்றும் சூரியனின் சுழற்சியோட தொடர்புடையது அப்படின்னு நம்ம ரிஷிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. ஒரு மனிதன் இயற்கையாக எந்த நோயும் இல்லாமல் முழுமையான பரிணாம வளர்ச்சியை அடைய சுமார் 10 லட்சம் வருடங்களாகும். 10 லட்சம் வருடங்களா? ஆமாம், அந்த மாபெரும் பரிணாம வளர்ச்சியை முடுக்கி விடுவதுதான் இந்த யோகம். ஒரு நாளில் 8 மணி நேரத்தில் ஒருவர் 1000 கிரியைகளை செய்கிறார் என்றால் அவருக்கு அந்த ஒரே நாளில் 1000 வருடங்களின் பரிணாம வளர்ச்சி கிடைக்குது. அடேங்கப்பா! 3 வருடங்களில் ஒரு கிரியா யோகி 10 லட்சம் வருடங்களில் இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சியை தனது தீவிர முயற்சியால் அடைந்து விடுகிறார். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமா போகுது. 1000 வருடங்களின் மனித பரிணாம வளர்ச்சியை வெறும் 8 மணி நேரத்தில் உடல் அடையுது அப்படின்னா அந்த சாதாரண உடல் அதை தாங்குமா? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா இறைவனை அடைவதற்கான சாதாரண வழிகளை மந்தமான மாட்டு வண்டி பயணம் அப்படின்னும் கிரியா யோகத்தை அதிவேக ஆகாய விமான பயணம் அப்படின்னு மூல நூல்ல ஒரு உப்புமை சொல்லிருக்காங்க. அது புரியுது. ஆனா ஒரு சாதாரண மாட்டு வண்டியில் ஜெட் இன்ஜினை பொருத்தினால் வண்டி சுக்குநூறாக உடைந்து விடுமே. இவ்ளோ பெரிய சக்தியே ஒரு சாதாரண மனித உடல் எப்படி தாங்குகிறது? இந்த இடத்துல தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சாதாரண மனித உடல் அப்படிங்கிறது ஒரு 50 வாட் பல்ப் மாதிரி. 50 வாட் பல்பா? ஆமா, அமைச்சிந்த தன்னப்புல திடீர்னு பல கோடி வாட் மின்சாரத்தை பாய்ச்சினால் என்ன ஆகும்? பல்பு உடனே வெடித்து சிதறிடும் இல்லையா? நமது நரம்பு மண்டலமும் அப்படிதான். ஓ, இப்ப புரியுது. அதனாலதான் தகுந்த குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் இதை செய்யவே கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையாக வலியுறுத்தப்படுது. ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு 14 முதல் 24 முறை மட்டுமே பயிற்சி செய்ய அனுமதிக்கப்படுது. அப்போ படிப்படியா தான் அந்த ஆற்றலை அதிகப்படுத்துவாங்களா? கண்டிப்பா. மெல்ல மெல்ல நரம்புகள் விரிவடைந்து உடல் செல்கள் அந்த பிரம்மாண்டமான பேரண்ட சக்தியை தாங்கும் தகுதியே பெறுது. படிப்படியாக தீவிரத்தை அதிகரிக்கும் போது மட்டுமே இந்த ஆற்றல் மாற்றம் உடலுக்குள்ள சாத்தியமாகுது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்படியென்றால் இது ஏதோ நவீன காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குறுக்கு வழி கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுல லாகிரி மகாசயர் மூலம் இது பாபாஜியிடமிருந்து வந்ததாக போன அத்தியாயங்கள்ல நாம பார்த்தோம். ஆமாம். ஆனா இதனுடைய வேர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கலாச்சாரங்கள்ல புதைந்து கிடக்குது இல்லையா? நிச்சயமா. லாகிரி மகாசயர் மூலம் இது மறுபடியும் உலகிற்கு அளிக்கப்பட்டாலும் இது ஒரு பழமையான விஞ்ஞானம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கும் பின்பு மனுவிற்கும் இஷ்வாகுவிற்கும் உபதேசிக்கப்பட்ட அதே யோகமுறைதான் இது. அப்போ இடையில இது எப்படி மறைந்து போனது? காலப்போக்கில் இது ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டதாலும் இதை சொல்லிக் கொடுக்க முறையான பயிற்சி இல்லாததாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போனது. பகவத்கீதையில கூட பிராண அபான ஓட்டங்களை சமணப்படுத்தி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றது ஏதோ கவிதைக்காக இல்ல.
ஓ, அது துல்லியமான கிரியா யோகத்தின் செய்முறை விளக்கம்தானா? ஆமா, பதஞ்சலி முனிவரும் தனது யோக சூத்திரங்களில் ஓங்கார தியானம் மற்றும் பிராணாயாமம் பற்றி எழுதியிருப்பது இதே விஷயத்தை தான். இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. நம்ம தமிழ் மரபிலயும் இந்த கிரியா யோகத்தின் சாயல்கள் நிறையவே இருக்கு இல்லையா? திருமந்திரத்துல திருமூலர் மூச்சு யோகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரே. மிகச்சரியான இணைப்பு இது. திருமூலரின் பிராணாயாம வர்ணனை இதே விஞ்ஞானத்தை தான் பேசுது. அது மட்டும் இல்லாம சித்தர்கள் கிரியா மரபுல அகத்தியர் யோக சூத்திரங்களும் இதை ரொம்ப ஆழமா விவரிக்குது. ஆமா, தமிழ் சித்த மருத்துவத்துல கூட மூச்சின் முக்கியத்துவத்தை அதிகமா சொல்றாங்க. உடலும் மனமும் ஒன்றே அப்படிங்கறது தானே சித்த மருத்துவத்தோட அடிப்படை. சரியா சொன்னீங்க. இந்த அறிவு உள்ளதத்துல பல இடங்கள்ல பரவி இருந்திருக்கு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இது கீதையிலோ அல்லது பதஞ்சலி சூத்திரத்திலோ அல்லது நம்ம சித்தர்கள் மரபுல மட்டும் இல்ல, கிறிஸ்தவ பைபிள்லயும் இதோட அடிப்படை ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க எந்த வசனத்தை குறிப்பிடுறீங்க? புனித பவுல் நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. இத நான் நிறைய முறை படிச்சிருக்கிறேன். ஆனா ஏதோ அவர் தினமும் தியாகம் செய்கிறார் அல்லது ஏதோ கஷ்டப்படுகிறார் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அடிப்படையில் புலன்களிலிருந்து உயிர் சக்தியை உள்ளிழுக்கும் இந்த யோக நிலையத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத படிச்சப்போ நிஜமாகவே எனக்கு அது ஒரு பெரிய ஆஹா தருணமா இருந்தது. அந்த நான் தினமும் சாகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள்ல எவ்வளவு ஆழமான அறிவியல் இருக்கு பாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் தன் உயிர் சக்தியை புலன்களிலிருந்து முழுமையாக பிரித்து மூளைக்கும் முதுகுத்தண்டிற்கும் கொண்டு செல்கிறார். தற்காலிகமாக மரணமடைந்ததை போன்ற ஒரு நிலைக்கு தன் உடலை கொண்டு செல்கிறார். இத சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்றது? இத புரிந்து கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்துக்கலாம். அதாவது தூக்கம். தூக்கத்திற்கும் இந்த கிரியா யோகத்திற்கும் என்ன சம்பந்தம்? தூங்கும்போது நாம அனைவருமே ஒரு விதமான யோகத்தை தான் செய்கிறோம். நாம எல்லாருமா? தூக்கத்துல எப்படி யோகம் செய்ய முடியும்? ஆமாங்க. உடல் சோர்வடையும் போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உயிர் சக்தி தானாகவே ஐம்புலன்களிலிருந்து விடுபட்டு மூளைக்கும் முதுகுத்தண்டிற்கும் சென்று தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. ஓ, அதனாலதான் காலையில நம்ம புத்துணர்ச்சியாக எழுகிறோமா? கண்டிப்பா. தூக்கம் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு உணர்வற்ற யோகம், அதாவது அன்கான்ஷியஸ் யோகா. நாம ஒவ்வொருவரும் இரவில் தற்காலிக யோகிகளாக மாறிவிடுகிறோம். ஆனால் அது நமக்கு தெரிவதில்லை. இது ரொம்பவே ஒரு அபாரமான பார்வை. நாம தூங்கும்போது நமக்கே தெரியாம ஒரு யோகி முழு விழிப்புணர்வுடன் செய்யும் அதே உடலியல் ரீசார்ஜ் வேலைய ஒரு மோசமான கட்டுப்பாடற்ற வடிவத்துல நாம செஞ்சுகிட்டு இருக்கோம். அப்படிதானே? ஆமா, தூக்கத்துல நாம நடப்பது நமக்கு தெரிவதில்லை. அது ஒரு மயக்க நிலை. ஆனால் கிரியா யோகம் அப்படிங்கிறது முழு விழிப்புணர்வுடன் தன்னிச்சையாக செய்யப்படும் யோகம். ஓ, அதாவது கான்ஷியஸ் யோகா. ஆமா. அப்ப யோகி தன் உயிர் சக்தியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகிறார். சரியா சொன்னீங்க. உடலிலிருந்து விடுபட்ட அந்த விழிப்புணர்வு நிலைதான் சவிகல்ப சமாதி. இந்த நிலையில உடல் அசையாமல் இறந்தது போல தோன்றும். ஆனால் உள்ளே முழு விழிப்புணர்வு இருக்கும். இதுக்கும் அடுத்த கட்டம் ஒன்னு இருக்குன்னு படிச்சேன். ஆமா, அதான் நிர்விகல்ப சமாதி. இந்த நிலையில ஒரு யோகி சாதாரண மனிதனைப் போல தன் அன்றாட வேலைகளை செய்து கொண்டே இருந்தாலும் அவனது உணர்வு நிலை முழுமையாக பரமாத்மாவோடு இணைந்திருக்கும். இந்த வரலாறும் தத்துவமும் எவ்வளவு பிரமிப்பா இருந்தாலும் எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு. நவீன அறிவியல் இத பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆவலாக இருந்தது. நவீன அறிவியலும் இதை ஒத்துக்குது. ஆமா, நியூயார்க்கை சார்ந்த டாக்டர் ஆல்வின் எல் பராஜ் அப்படிங்கிறவர் நோயாளிகளின் சுவாச கோசத்திற்கு ஓய்வளிப்பதற்காக உருவாக்கிய அந்த சிறப்பு அறைய பற்றி படித்தபோது என்னால நம்பவே முடியல. ஒரு இயந்திரம் எப்படி ஒரு யோகியின் நிலையை உருவாக்குகிறது? அதுக்கு பேரு அழுத்தத்தை சமணப்படுத்தும் அறை, அதாவது ஈக்குவலைசிங் பிரஷர் சேம்பர். எலும்புருக்கி நோய் போன்ற பாதிப்பு உள்ள நோயாளிகளின் நுரையீரலுக்கு ஓய்வளிப்பதற்காக அவர் இந்த அறையை உருவாக்குனாரு. அந்த அறையில அப்படி என்ன நடக்கும்? அந்த அறையில காற்றின் அழுத்தம் மிக துல்லியமாக சமணப்படுத்தப்படும். இதனால் நோயாளி தானாகவே சுவாசிப்பது அங்க நின்னுடுது. இயந்திரமே சுவாசிப்பதற்கான வேலையை செய்யுது. ஓ, மூச்சு விடுற வேலையை இயந்திரம் பாத்துக்குதா? அப்ப நோயாளிக்கு என்ன ஆகும்? அந்த தருணத்துல நோயாளிகளின் இதயத்தின் வேலை உடனடியாக 1/3 குறையுது. உடல் தேவையற்ற ஆற்றலை செலவழிக்காததால நோயாளிகளின் மனச்சோர்வும் கவலைகளும் முற்றிலுமாக மறைந்து போகுது. நிஜமாவா? வெறும் மூச்சு நிக்கிறதால மனச்சோர்வு போயிடுமா? ஆமா. ஏன், தீவிரமாக புகைப்பிடிக்கும் ஆசை உள்ளவர்களுக்கு கூட அந்த அறையில இருக்கும்போது அந்த ஆசை தானாகவே அழிந்து விடுகிறது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதாவது ஒரு மருத்துவமனை அறையில நவீன இயந்திரங்களை வச்சு வெளியிலிருந்து அழுத்தத்தை கொடுத்து செய்யும் அந்த அற்புதமான உடலியல் மாற்றத்தை. ஆமா, அதே மாற்றத்தை தான்.
யோகிகள் எந்த இயந்திரமும் இல்லாம தங்கள் உடலுக்குள்ளேயே மனத்தின் மூலமாகவே பலாயிரம் வருடங்களாக செய்து வர்றாங்க. இதை நினைக்கும் போது சிலிர்ப்பா இருக்கு. டாக்டர் பராச்சின் எந்திரம் வெளியிலிருந்து வேலை செய்யுது, ஆனா கிரியா யோகம் உள்ளிருந்து வேலை செய்யுது. இதை உணர்த்த புத்தகத்துல மனித உடலை பற்றி ஒரு பிரம்மாண்டமான உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனித உடல் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ராஜ்யம். சரி. அதில் உள்ள 27,000 கோடி செல்கள், அதாவது 27,000 பில்லியன் செல்கள் தான் அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள். மூளை மற்றும் முதுகுத்தண்டின் மையங்கள் அந்த மக்களின் பிரதிநிதிகள். ஆத்மாவே அந்த ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. அருமையான உருவகம். ஒரு மனிதன் தன்னை ஒரு உடலாகவோ அல்லது அகங்காரமாகவோ நினைத்துக் கொள்ளும்போது அவன் தன் சூழ்நிலைகளாலும் கர்ம வினைகளாலும் ஆட்டுவிக்கப்படும் ஒரு வெறும் பொம்மையாக இருக்கிறான். செல்கள் அழிவதையும் நோய்கள் வருவதையும் அவனால் தடுக்க முடிவதில்லை. ஆனா கிரியா யோகம் செய்யும்போது, கிரியா யோகத்தின் மூலம் அந்த ஆத்மா வெளிப்படையும் போது அவன் காலத்தின் பிடியிலிருந்தும் கர்மாவின் பிடியிலிருந்தும் முழுமையாக விடுபடுகிறான். அந்த ராஜ்யத்தின் உண்மையான சக்கரவர்த்தியாகிறான். இதை கேட்கும்போது நேயர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். இது ஏதோ காடுகளில் வாழும் சந்நியாசிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா மேற்கத்திய தொழிலதிபரான ராஜரிஷி ஜனகானல்லர், அதாவது ஜேம்ஸ் ஜே லின் என்பவரோட உதாரணம் அந்த எண்ணத்தை முழுசா உடைக்குது. கண்டிப்பா அவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஆமா, பல நிறுவனங்களை நிர்வகிக்கும் ஒரு பரபரப்பான வாழ்க்கை அவருடையது. ஆனால் தினமும் தொடர்ச்சியாக கிரியா யோகத்தை பயிற்சி செய்ததன் மூலம் தன்னுடைய உலகியல் கடமைகளை சரியாக செய்து கொண்டே அவர் சமாதி நிலையை அடைந்தார். இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒரு மனிதன் சாதாரண வாழ்க்கையில் சிக்கித் தவிப்பது அப்படிங்கிறது அவனது தலைவிதி கிடையாது. அவன் எப்போது வேண்டுமானாலும் விழிப்படைய முடியும் அப்படிங்கறத இது நிரூபிக்கிறது. சரியா சொன்னீங்க. மனிதன் என்பவன் சீர்கேடு அடையும் வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அவன் என்றும் வாழும் எல்லையற்ற ஆன்மா அப்படிங்கறது உலக சமய நூல்கள் அனைத்தும் சொல்லுது. அந்த ஆன்மாவை வெளிக்கொணர ஒரு துல்லியமான ஆய்வக கருவிதான் இந்த கிரியா யோகம். இது ஏதோ வெளிப்படையான சடங்குகளை பற்றியது அல்ல. ஆமா, ஆதிசங்கரர் கூறுவது போல சடங்குகள் அறியாமையை அழிக்காது. இருட்டை போக்க எப்படி வெளிச்சம் மட்டுமே உதவுமோ அதே போல நேரடியான அனுபூதி ஞானம் மட்டுமே மனிதனின் அறியாமையை வேறறுக்கும். இது மனிதனை நான் யார் என்ற உண்மையான விசாரணை கழைத்துச் செல்லுது. இந்த முழு விவாதத்தையும் தொகுத்து பார்த்தா கிரியா யோகம் அப்படிங்கிறது வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு செய்யும் ஒரு சடங்கல்ல என்பது நேர்களான உங்களுக்கு ரொம்ப தெளிவாகி இருக்கும். ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த உயிரியல் மற்றும் உடலியல் விஞ்ஞானம். ரத்தத்துல உள்ள கார்பனை அகற்றி செல்களுக்கு நேரடியாக ஆக்சிஜனை கொடுத்து மனிதனின் பல்லாயிரம் வருட பரிணாம வளர்ச்சியை ஒரு சில வருடங்களுக்குள் துரிதப்படுத்தும் ஒரு டைம் மெஷின் போன்றது இது. காலத்தின் பிடியிலிருந்தும் கர்மாவின் சுமையிலிருந்தும் இது நம்மள முழுமையா விடுவிக்குது. அது மட்டுமல்லாம தூக்கம் அப்படிங்கிற அந்த தன்னிச்சையான உணர்வற்ற யோகத்தை எப்படி ஒரு முழு விழிப்புணர்வுள்ள செயலாக மாற்றுவது அப்படிங்கிறதையும் இது நமக்கு கற்பிக்கிறது. இயற்கை நமக்கு அளித்துள்ள எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை நாம உணர்ந்து கொள்ள இது ஒரு சிறந்த கருவி. கண்டிப்பா. இதை ஒரு தகுந்த குருவின் வழிகாட்டுதலோட படிப்படியாக பயிலும்போது ஒரு சாதாரண மனிதனும் பேரண்ட உணர்வை அடையும் தகுதியை பெறுகிறான். ரொம்பவே ஒரு ஆழமான அறிவுபூர்வமான விவாதம் இது. இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். அடுத்த தொகுப்புல நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நேயர்களுக்கு இருக்கும். அடுத்த தொகுப்பில் நாம ராஞ்சியில் ஒரு யோகா பாடசாலையை நிறுவும் யோகானந்தரை காணப்போகிறோம். கல்வியும் யோகமும் இணைந்த அந்த பாடசாலை எவ்வாறு உருவானது, குழந்தைகளுக்கு யோகம் கற்பிக்கும் அந்த கனவின் கதை என்ன, இதையெல்லாம் அடுத்த பகுதியில நீங்க கேட்கலாம். காத்திருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானடைசேஷனும் இல்லாமல் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிகவும் உதவும். உங்களோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் போதும். உங்களோட ஒரு சிறிய ஆதரவும் எங்களுக்கு பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆழமான கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. ஆனா விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். என்ன அது? நாம பார்த்தோம், நமது மூச்சின் வேகம்தான்
நம்ம காலத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது என்று. அப்படியென்றால் மூச்சை உள்ளிழுப்பதற்கும் வெளிவிடுவதற்கும் இடையே ஒரு மிகச்சிறிய இடைவெளி உள்ளதல்லவா? ஆமாம், ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த ஒரு மைக்ரோ வினாடி அமைதியில் நமது உணர்வு நிலை உண்மையில் எங்கே இருக்கிறது? அந்த சிறு கணத்தில் நாம காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பரிமாணத்தில் நிற்கிறோமா? அந்த இடைவெளியை நீட்டிக்க முடிந்தால் நாம் என்னவா மாறுவோம்? இந்த சுவாரஸ்யமான கேள்வியை நேயர்களை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த அமைதியின் சிறு கணங்களை உணர்ந்து பாருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.